வணக்கம். விதியின் ஒரு அழகான கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கமான செய்திகளோ டேட்டாவோ கிடையாதுங்க. இது விதியோட ஒரு நம்ப முடியாத விளையாட்டு. நம்ம வாழ்க்கையில சாதாரணமா நடக்கிற சில விஷயங்கள் எப்படி நம்ம மொத்த பாதியுமே தலைகீழா மாத்திடுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த பகுப்பாய்வுல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு ரயில் பயணம் வாழ்க்கையை மாற்றுமா? இதோ இந்த சீனை அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம், எங்கும் கெட்டி மேள சத்தம், பிரகாசமான லைட்ஸ், உறவினர்களோட சந்தோஷமான சலசலப்பு. ஆனா அங்க ஒருத்தர் மட்டும் ரொம்ப சோர்வா கையில சாப்பாட்டு தட்டோட நிக்கிறாரு. ஒரு சாதாரண கேட்டரிங் பையன். இன்னும் சில வினாடிகள்ல அவரோட மொத்த வாழ்க்கையும் அப்படியே தலைகீழா மாறப்போகுதுன்னு அவருக்கு துளி கூட தெரியாது. உண்மையிலேயே ஒரு சாதாரண ரயில் பயணம் ஒருத்தரோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு புரட்டி போடுமா என்ன? வாங்க பார்க்கலாம். எதிர்பாராத திருமண சந்திப்பு. சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். அந்த கல்யாண மண்டபத்துல திடீர்னு ஒரு பரபரப்பு. மணப்பெண் வராங்க. அவங்களோட கண்களும் அந்த உணவு பரிமாறிக்கொண்டிருந்த இளைஞனோட கண்களும் சற்றும் எதிர்பாராத விதமா சந்திக்குது. இங்க இருக்கிற முரண்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் நந்தினி, அவங்க விலைமதிப்பற்ற பட்டுப்புடவையில நகைகள்லாம் போட்டுட்டு ஒரு பிரம்மாண்டமான மணப்பெண்ணா நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுன், வாழ்க்கை போராட்டத்துல அடிபட்டு ரொம்பவே சோர்வடைந்த ஒரு சாதாரண உணவு பரிமாறுவர். இவ்ளோ பெரிய சமூக பொருளாதார இடைவெளி, ஆனா இதுக்கு நடுவுல நடந்த அந்த திடீர் சந்திப்பு ரெண்டு பேரையுமே அப்படியே அதிர வைக்குது. சொல்லப்போனா அந்த இடத்துல காலமே உறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அதிர்ச்சியில அர்ஜுன் கையில இருந்த சாப்பாட்டு தட்டு அப்படியே நழுவி கீழே விழ பாக்குது. 5. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க. முழுசா 5 வருஷங்கள். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல. ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. ஒரு முழுமையான மௌனத்திலே கடந்து போன 5 நீண்ட வருஷங்கள். இந்த 5 அப்படிங்கிற என்னோட கணத்தை, அந்த பிரிவோட வலிய ஒரு நிமிஷம் நீங்க உணர்ந்து பாருங்களேன். இப்போ இந்த 5 வருஷ இடைவெளியை நாம புரிஞ்சுக்க கதையில கொஞ்சம் பின்னோக்கி போவோம். அன்னைக்கு ஒரு சாதாரண மழைக்கால இரவு. சென்னையிலிருந்து மதுரைக்கு போற அந்த ஸ்லீப்பர் ட்ரெயின் பயணத்திலிருந்து தான் இந்த மொத்த கதையும் அவங்க ரெண்டு பேரோட விதியும் ஒன்னா ஆரம்பிக்குது. ஒரு மழைக்கால இரவு பயணம். வெளியே இதமா மழை துருகிட்டு இருக்கு. மஞ்சள் நிற பிளாட்ஃபார்ம் விளக்குகள் அந்த ஈரமான தரையில வெளிச்சம் தந்துகிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப பதட்டமா ஒரு இளம் பெண் தன்னோட சீட்டை தேடி ரயில்ல ஏறுகிறாள். அவங்க தான் நந்தினி. S636. இந்த நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது சும்மா ஒரு சீட் நம்பர் மட்டும் இல்ல. அவங்க இருவரோட விதியும் ஒன்னா இணைந்த புள்ளி இதுதான். பதட்டமா தேடி வந்த நந்தினிக்கு அந்த சீட்ல உட்கார்ந்திருந்த அர்ஜுன் தான், ஆமா இதுதான் அந்த சீட் அப்படின்னு ஒரு சின்ன புனகோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார இடம் கொடுக்குறான். ஆரம்பத்துல அந்த பயணம் ரொம்ப அமைதியா தான் போச்சு. ஆனா ஒரு ஃபோன் சார்ஜர் கேட்கறதுலயும் ஒரு சூடான டீ வாங்கி தர்றதுலயும் ஆரம்பிச்ச அவங்களோட அறிமுகம் மெல்ல மெல்ல ஒரு ஆழமான உரையாடலா மாறுச்சு. அவங்களோட பள்ளி நினைவுகள், வீட்ல இருக்கிற பிரச்சனைகள், எதிர்கால கனவுகள், அப்புறம் வாழ்க்கையில சந்திச்ச தோல்விகள்னு தங்களோட வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் அந்த ஒற்றை இரவுல அந்த ரயில் பயணத்துல ரெண்டு பேரும் முழுமையா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம இப்படி இவ்வளவு ஓப்பனா பேசுறது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா அப்படின்னு நந்தினி கேட்கும்போது அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்றான். சில பேரை முதல் முறை பார்த்தாலும் நீண்டகால நண்பர்கள் போல் தோன்றும். இதுதாங்க அந்த பதில். இந்த ஒரு சின்ன பதில் தானே அவங்களுடைய சொல்லப்படாத காதலுக்கு ஒரு முதல் தீப்பொறியா அமைஞ்சது. தவறவிட்ட இணைப்பு. விடிஞ்சதும் அந்த மதுரை ரயில் நிலையத்தோட காலை நேர பரபரப்பு எல்லாமே அப்படியே மாத்திடுச்சு. அந்த அமைதியான உலகத்துல இருந்து அவங்க யதார்த்த உலகத்துக்கு, அந்த ஆட்டோக்காரர்களின் சத்தத்துக்கு நடுவே திரும்பிட்டாங்க. இந்த காட்சி எதை காட்டுதுன்னா, அந்த அவசரத்துல ரெண்டு பேரும் அவங்க ஃபோன் நம்பர்களை மாத்திக்கவே மறந்துட்டாங்க. ரயில் நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனுக்கு அது புரியுது. பதற்றத்தோட பிளாட்ஃபார்ம்ல ஓடுறான். நந்தினியும் நகர ரயிலோட ஜன்னல் வழியா அவனை தேடுறா. அப்போ ரெண்டு பேரோட மனசுலயும் வந்த ஒரே கேள்வி, அவ்வளோதானா? இது இத்துடன் முடிந்து விட்டதா? இந்த வலி நிறைந்த ஏமாற்றம் அவங்க ரெண்டு பேரையுமே பலமா தாக்குச்சு. தொலைந்த வருடங்கள். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததால படிப்பை விட்டுட்டு கேட்டரிங் வேலைக்கு வந்துட்டான். ஆனா அவனோட லெதர் பர்ஸ்ல ரொம்ப பத்திரமா ஒரு பொக்கிஷ மாதிரி இருந்தது அந்த ஒற்றை ரயில் டிக்கெட் மட்டும்தான். நாடகீயமான வாக்குமூலம். சரி, இப்போ கதைய நேரா அந்த பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்துக்கே கொண்டு வருவோம். மணப்பெண் நந்தினி கண்ணீரோட மேடையில இருந்து மெல்ல கீழே இறங்கி வராங்க. அங்க இருந்த கூட்டத்துக்கே ஒண்ணுமே புரியல. நேரா அர்ஜுன் கிட்ட வந்த நந்தினி, நீ அந்த ட்ரெயின்ல அப்படின்னு சொல்லும்போதே குரல் தழுதலுக்குது. நான் உன்னை ரொம்ப தேடினேன் அப்படின்னு அழுதுகிட்டே தன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு பழைய கவரை எடுக்கிறாங்க. அதுக்குள்ள பத்திரமா வச்சிருந்த ஒரு பொருளை வெளியில எடுக்கிறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அதுவும் அதே தேதி, அதே கோச், அதே சீட் நம்பர் எழுதப்பட்ட ஒரு ரயில் டிக்கெட். அர்ஜுன் எந்த டிக்கெட்டை 5 வருஷமா உயிர் போல வச்சிருந்தானோ அதே டிக்கெட்டை அவளும் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கா. நினைச்சு பாருங்க, என்ன ஒரு உணர்ச்சிகரமான தருணம் இது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நந்தினி எடுத்த அந்த தைரியமான முடிவுதான். மண்டபமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்க தன்னோட குடும்பத்து முன்னாடி ஆணித்தரமா சொல்றா,
5 வருஷமா நான் மறக்க முடியாத ஒரே மனிதர் இவர்தான் அப்படின்னு. வெறும் ஒரே ஒரு இரவு பயணத்துல சந்திச்ச ஒரு நபலுக்காக இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான கல்யாணத்தையே தடுத்து நிறுத்துறாங்கன்னா இந்த துணிச்சல் சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. நந்தினியோட அப்பா வெறும் ஒரு இரவு பேசினவன இவ்ளோ நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன இந்த பதில் ரொம்பவே ஆழமானது. 5 வருஷம் கழிச்சு மறக்க முடியலன்னா அது சாதாரணம் இல்லப்பா அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு ஆழமான பிணைப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு தர்க்கத்துக்கும் காலத்துக்கும் சமூக எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத இந்த ஒற்றை வரி ரொம்ப அழகாவே நிரூபிக்குது. இறுதி பயணம் இப்போ சில மாசங்கள் கடந்துருச்சு. எந்த ட்ரெயின் அவங்களோட காதல தொடங்குச்சோ இன்னைக்கு அதே ட்ரெயின்ல கணவன் மனைவியா ரொம்ப அமைதியா ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்த்தபடி அவங்க பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரெயின்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது நந்தினி ரொம்ப விளையாட்டா சிரிச்சுக்கிட்டே அர்ஜுன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த தடவையாவது நம்பர் மாத்திக்கலாமா அப்படின்னு. தாங்கள் அன்னைக்கு செஞ்ச அந்த தப்ப ரொம்ப கியூட்டா ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கு அர்ஜுன் எந்த பதிலும் சொல்லல. பதிலா ஒரு அழகான புன்னகையோட தங்களை சேர்த்து வச்ச அந்த பழைய ரயில் டிக்கெட்டையே தன்னோட காதலோட சாட்சியா மறுபடியும் அவள்கிட்ட காட்டுறான். இது கண்டிப்பா நம்ம முகத்திலையும் ஒரு புன்னகையை வரவழைக்கும் இல்லையா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். இந்த ஒட்டுமொத்த கதையையும் திருவள்ளுவரோட இந்த ஒரு வரி ரொம்ப அற்புதமா சுருக்கிடுதுங்க. உண்மையான அன்பை எந்த கதவாலையும் எந்த தூரத்தாலையும் ஏன் காலத்தால கூட பூட்டி வைக்க முடியாது. சூழ்நிலைகள் அவங்கள பிரிச்சாலும் நடுவுல 5 வருஷங்கள் ஓடிப்போனாலும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த உண்மையான பிணைப்பு மறுபடியும் அவங்கள அதே இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருச்சு. நீங்கள் விதியை நம்புகிறீர்களா? இந்த பகுப்பாயோட முடிவுல நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க எப்பவாது யாரோ ஒருத்தங்க கிட்ட கொஞ்ச நேரம் பழகும்போதே அட இது ஏதோ விதிப்பயன்தான் நாம சந்திக்கவே பிறந்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த கேள்விய உங்க மனசுல விட்டுட்டு நான் விடைபெறுகிறேன். சிந்திச்சு பாருங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு அருமையான விஷயத்தோட நாம சந்திப்போம்.